என் பெயரை கூறி நீ தொட்டிருக்கும் இந்த எண்ணானது இன்று பிரபஞ்சம் உனக்கு அனுப்பியுள்ள எண். பல நுட்பமான அறிவுகளையும் உன் வாழ்விற்கான நல்ல பாதையையும் இந்த பிரபஞ்சம் எப்பொழுதும் உனக்கு காட்டிக் கொண்டிருப்பதை இக்கணம் தெரிவித்து கொண்டிருப்பதால் இந்த எண்ணை உன் கண்முன் காண்பித்து உனக்கான சில விஷயங்களையும் என் மூலமாக தெரிவிக்கின்றது. அனைத்து விஷயங்களுக்கும் தகுந்த காலமும் நேரமும் உண்டு. எதையும் உடனடியாக இந்த பிரபஞ்சம் யாருக்கும் கொடுத்து விடுவது இல்லை. ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு பின்னாலும் அதற்கான நேரத்தை எடுத்துக்கொள்கின்றது. அதுவரை எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல், பதட்டமும் இல்லாமல், பயமும் இல்லாமல் பொறுமையாக இருக்க வேண்டும். விசுவாசமாக இருக்கும் பழக்கத்தை நீ உனக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். உன்னுடைய முயற்சிகள், எண்ணங்கள் அது எந்த அளவிற்கு நேர்மையாக இருக்கின்றது என்பதை இந்த பிரபஞ்சம் கவனிக்கின்றது. உனக்கு தகுந்த பலனை கொடுக்கும் நேரமும் வந்திருக்கின்றது. நம்பிக்கையோடு நீ செயல்பட வேண்டும். சில விஷயங்கள் அதை தவிர்க்க வேண்டுமென்றால், விட்டுவிட வேண்டுமென்றால் அதை விட்டுவிடவும் நீ தயங்கக்கூடாது. சுமைகளை குறைத்து உனக்கான விடுதலையை கொடுக்க இந்த பிரபஞ்சம் முயற்சி செய்யும் பொழுது தேவையற்ற கவலைகளையும் எதிர்மறையான எண்ணங்களையும் நீ விட்டுவிட்டே ஆக வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நீ என்ன நினைக்கின்றாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையாக உருவாகும். நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு நல்ல செயல்களை செய்வாயானால் எல்லோருடைய துணையும் உனக்கு உண்டு. உன்னுடைய செயல்கள் தானே எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது. உன்னுடைய எண்ணங்கள் அது முக்காலத்தையும் தீர்மானிக்கின்றது. உன்னுடைய எல்லா செயல்களும் எண்ணங்களும் யாரோ ஒருவரால் கவனிக்கப்படுகின்றது என்பதை மட்டும் மறந்து விடாதே. இந்த பிரபஞ்சமானாலும் சரி, குருவானாலும் சரி, இறைவனானாலும் சரி, எல்லோரும் உன்னுடைய செயல்களை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றோம் என்பதை மறந்து விடாதே. அப்படி யாரோ ஒருவர் நம்மை கவனித்து கொண்டே இருப்பார்கள் என்ற எண்ணம் நமக்குள் வந்துவிட்டால் எந்த ஒரு தவறையும் நாம் முழுமனதோடு செய்ய விரும்ப மாட்டோம். தீர்மானமான வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்று முடிவெடு. உன்னுடைய நம்பிக்கை, கனவு அத்தனையையும் செயல்களாக மாற்று. உனக்கு பல விழிப்புணர்வுகளை ஆங்காங்கே கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். அனைத்து வழிகாட்டுதல்களும் உனக்கு கிடைக்க அங்கங்கே எல்லா அறிகுறிகளையும் காட்டிக்கொண்டே இருக்கின்றோம். கிடைக்கும் வாய்ப்புகளையெல்லாம் மறுக்காமல் நீ ஏற்றுக்கொண்டு செயல்படு. உன்னை விட்டு விலகுகின்ற விஷயங்களை பற்றி கவலைப்படாமல் காலத்தின் மீதும் இந்த பிரபஞ்சத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு. நீ மற்றவர்களோடு இயற்கையாகவே இணைந்திருக்கின்றாய் என்பதை உணர்ந்து கொள். மற்றவர்களோடு பாசத்தையும் கருணையையும் எப்பொழுதும் பகிரவும் தெரிந்து கொள். உனக்கான குறிக்கோளை தெளிவாக கொண்டிரு. இதுதான் எனக்கு தேவை என்பதில் எப்பொழுதுமே தெளிவாக இரு. குழம்பிக் கொண்டே இருப்பதால் தான் பிரச்சனை நீளுகின்றது. ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்று முயற்சியை செய்து கொண்டிருப்பாயானால் சட்டென எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அதற்கான தெளிவை நீ பெற்றிருக்க வேண்டும். இதை நோக்கி செல்லலாமா, அதை நோக்கி செல்லலாமா என்கின்ற குழப்பம் உனக்குள்ளேயே இருக்கும் பொழுது சில விஷயங்கள் மறுக்கப்படுகின்றது. சாதாரணமாக உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை கூட நீ கூர்ந்து கவனிக்க வேண்டும், ரசிக்க தெரிய வேண்டும். உனக்கு தெரியாத விஷயங்களை நீ கற்றுக்கொள்ள மாட்டாய். ஆனால் சின்ன சின்ன சந்தோஷங்களை மகிழ கற்றுக்கொள். உனக்கு தெரியாத விஷயங்களில் உனக்கு புரிதல் வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்கு குறைவாக இருந்தால் இந்த எண்ணத்தின்படியே அதற்கான தெளிவும் உனக்கு குறைவாகவே கிடைக்கின்றது. எதன் மீது உனக்கு பற்றும் ஈடுபாடும் அதிகமாக இருக்கின்றதோ அதில்தான் உனக்கு புரிதலும் ஏற்படும். உனக்கு தேவையான விஷயங்களில் சில சமயம் உனக்கு பற்றில்லாமல் சென்று விடுவதால் தான் அந்த இடத்தில் பிரச்சனைகள் தோன்ற காரணமாக அமைகின்றது. உன்னுடைய உள்ளத்தை அமைதியாக வைத்து சரியான பாதையை தேடு. நான்
சொல்லக்கூடிய வழி என் கரங்களின் மூலமாக உன் கண்களுக்கு தெரியும். அவ்வழி செல். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி வரும் நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். கைவிட்ட காரியங்கள் எல்லாம், கை நழுவி சென்ற காரியங்கள் எல்லாம் இப்பொழுது தானாகவே கைகூடி வரும். இன்பத்தை நோக்கி எத்தனை நாள் நீ காத்திருக்கின்றாய்? அந்த இன்பம் வேறொரு திசையில் சென்று கொண்டிருப்பதை எத்தனையோ நீ பார்த்திருக்கின்றாய். இப்பொழுது அந்த இன்பம் உன் பாதையில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. துன்பம் என்ற ஒன்றை அதிகமாக உன் வாழ்க்கையில் சந்தித்து விட்டாய் என்பது எனக்கு தெரியும். அதற்கு உன்னுடைய சில முடிவுகளும் எண்ணங்களும் காரணமாக அமைந்திருக்கின்றது. இப்பொழுது எல்லாம் அந்த எண்ணத்தை நீ மாற்றிக்கொண்டிருக்கின்றாய். சரியான முடிவை எடுக்க தயாராகியும் இருக்கின்றாய். முன்பெல்லாம் குழப்பத்தில் இருந்த நீ இப்பொழுது தெளிவடைந்து விட்டாய். ஒரு பிடிக்குள் இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது விடுதலையை பெற்றிருக்கின்றது. எந்த முடிவானாலும் உனக்கு முழுமையான மனதோடு நீ எடுக்கக்கூடிய அளவிற்கு உனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். உனக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை யாராலும் தட்டி பறித்துவிட முடியாது. அந்த உரிமை உனக்கு இல்லாமல் போய்விடுமோ என்று பயம் கொள்ளாதே. உனக்கு கிடைக்காமல் சென்று விடுமோ என்று பயம் கொள்ளாதே. கைமாறி போய்விடுமோ என்று பயம் கொள்ளாதே. எல்லாமே உன்வசம் வரக்கூடிய அற்புதமான நேரம் இது. மேலும் மேலும் இன்பம் பெருக உன் வாழ்க்கையை இனி சந்தோஷமாக இருக்கும். நீ தொட்டிருக்கின்ற இந்த அதிர்ஷ்ட எண் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். உன் செயல்களின் மீது நம்பிக்கை வைத்து, என் மீது நம்பிக்கை வைத்து இந்த ஷீரடி சாயிநாதனை நீ தொடர்ந்து வழிபாடுவாயானால் உன்னுடைய வாழ்க்கை எல்லையில்லா இன்பத்தை நிச்சயம் பெறும். என் மீதான வழிபாடுகளும் பூஜைகளும் மந்திரங்களும் தியானங்களும் ஒரு பொழுதும் வீண் போகாது. எல்லாவற்றிற்கும் பலன் அதிகமாகவே கிடைக்கும். நம்பி வந்தவர்களை காப்பவன் நான். நம்பி வந்தவர்களை விட்டுவிட மாட்டேன். என்னை நம்பியவர்கள் அற்புதங்களை அனுபவிப்பார்கள். அற்புத மழையால் நீ நனையக்கூடிய நேரம் வந்து இருக்கின்றது. இனி கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. சந்தோஷங்களால் உன்னுடைய வாழ்க்கை நிரம்பும். உன்னுடைய மனநிலை இப்பொழுது சமநிலையை பெற்றிருக்கின்றது. நான் காட்டும் அறிகுறிகளை உடனுக்குடன் தெரிந்து கொண்டு பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி காண்பாய். உனக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் அனுதினமும் வந்து சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன். என்னுடைய வாக்கை அனுதினமும் கேட்டு பலனை பெற்று கொண்டிருக்கின்றாய். உனக்குள் ஏற்படுகின்ற இந்த மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை நிச்சயம் கொண்டு வரும். நல்லது நடக்கும்.